இங்கிலாந்து அணிக்கு எதிராக சொந்த மண்ணில் நடைபெற்று வரும் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் தற்போது ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியானது பங்கேற்று விளையாடி வருகிறது. இந்த தொடரின் முதல் 4 போட்டிகள் முடிவடைந்த வேளையில் இந்திய அணி இந்த தொடரை 3-1 என்ற கணக்கில் ஏற்கனவே கைப்பற்றிவிட்டது. அதனைத் தொடர்ந்து இவ்விரு அணிகளுக்கும் இடையே 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியானது இன்று மார்ச் 7ஆம் தேதி தர்மசாலா நகரில் துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த போட்டிக்கான இந்திய அணியில் ரஜத் பட்டிதர் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக அறிமுக வீரராக தேவ்தத் படிக்கலுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்திய அணி டெஸ்ட் வரலாற்றில் ஒரு மாபெரும் சாதனையையும் நிகழ்த்தியுள்ள தகவல் வெளியாகி அனைவரது மத்தியிலும் கவனத்தை ஈர்த்துள்ளது. அந்த வகையில் இந்திய அணி படைத்த சாதனை யாதெனில், இந்த தொடரின் 2வது போட்டியில் விராட் கோலிக்கு பதிலாக அறிமுக வீரராக ரஜத் பட்டிதருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ராஜ்கோட் நகரில் நடைபெற்ற 3வது டெஸ்ட் போட்டியில் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனான சர்ஃப்ராஸ் கானுக்கு அறிமுக வாய்ப்பு வழங்கப்பட்டது. மேலும் அதே போட்டியில் மற்றொரு வீரராக விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான துருவ் ஜுரேலுக்கு அறிமுக வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ராஞ்சி நகரில் நடைபெற்ற 4வது போட்டியில் பும்ராவுக்கு ஓய்வு வழங்கப்பட்டதால் இளம் வேகப்பந்து வீச்சாளரான ஆகாஷ் தீப் அறிமுகமாகியிருந்தார். இப்படி 4 வீரர்கள் ஒரே டெஸ்ட் தொடரில் அறிமுகமாகி இருந்த வேளையில் இன்று தர்மசாலா நகரில் தொடங்கிய 5வது டெஸ்ட் போட்டியில் தேவ்தத் படிக்கலுக்கு அறிமுக வாய்ப்பு வழங்கப்பட்டது. இப்படி ஒரே தொடரில் 5 வீரர்கள் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்திய அணிக்காக அறிமுகமானது இதுதான் முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது.